ஹே ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ட்ரை பண்ண ஒரு சின்ன ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு பச்சை பட்டாணி கிரேவி, அது எப்படி நான் சிம்பிளாக பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், 2 கிராம்பு, லைட்டாக பட்டை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் தின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாமே போட்டுக்க வேண்டியதான். உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி பவுடர், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, இது 2மே நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அந்த பச்சை பட்டாணி வெந்ததுமே கிரேவியும் நல்லா வற்றி வந்துடும். அப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக தான் நம்மளுக்கு நம்ம கிரேவி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொண்டு வரணும், ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக பாலாடை சேர்த்து வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அதில் 2 ஸ்பூன் போடுவேன். இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு லைட்டாக 1 ஸ்பூன் பட்டர் மேலாப்பில் போட்டுட்டு மெய்த்தி லீஃபை லைட்டாக தூவி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு வேறு மாதிரி மாறிடும். இதே பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் சன்னா போட்டாலுமே சன்னா கிரேவி மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.